கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், அதில் 29ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் மனம் மாற மாட்டார். மனம் மாறுவதற்கு அவர் மனுஷன் அல்ல என்று தேவன் இன்றைய தினம் சொல்ல ஆசைப்படுகிறார். நான் உங்களை குறித்து சொன்ன காரியத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன், மனம் மாற மாட்டேன் என்று நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். வெள்ள சென்ற காலங்கள் எல்லாம் எப்படியோ இருந்திருக்கும், ஆனாலும் இந்த வருடம் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும் வருடமாக இருக்க போகிறது. ஏன்னா தேவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நான் மனம் மாற மாட்டேன், நான் சொன்னதுதான் அப்படின்னு. அதான் பொய் சொல்றவர் மனம் மாற மனுஷன் அல்ல அப்படின்ற. அப்ப என்ன அர்த்தம்னா, மனிதர்கள் ஆகிய நாம் தான் மனம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். இதுல பாருங்க, 3 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. இஸ்ரவேல் ஜெயபலமானவர்னா யாரு? இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றிகளை கொடுத்த அவர் தான் யுத்த வீரர். அவர் தான் முன்னால போனார். அவர் தான் சகலத்தையும் அவர் மூலமா தான், அவராகத்தான் நடக்கிறது. எல்லாமே நடக்கிறது, எல்லா காரியங்களும் அவருக்காக தான் நடக்கிறது, அவர் மூலமா தான் நடக்கிறது. அவர் தான் நடப்பிக்கிறவர் காரியத்தை. அப்ப அவர் தான், அவரை நம்பி அவரோட ஒட்டி இருந்தோம்னா, அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஓடிக்கொண்டிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி தான். போய் நம்ம வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. ஆனால் தான் ஜெயபலமானவர். ஜெயபலமான சொல்ல மாட்டாரா, பொய் சொல்ல மாட்டாரா. பொய் சொல்றது ஏன் பொய் சொல்ல மாட்டாருன்னு வருதுன்னா, நம்ம மனிதர்களாகி நம்ம அநேக காரியங்களில் பொய் சொல்லுகிறோம், அநேகரிடம் பொய் சொல்லுகிறோம். நம்ம எதுக்காக செய்யறோம், எதுக்காக பண்றோம்ன்றதை மறைத்து விட்டு வேறு விதமாக அவங்க முன்னிலையில நம்ம நடித்து கொண்டிருக்கிறோம், பொய்யாக நடித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இஸ்ரவேல் தேவன் என்ன சொல்கிறார்னா, கர்த்தர் என்னன்னா, அவர் பொய் சொல்லியே பொய்யா நடிக்க மாட்டாரு. அவர் இருக்கிற வண்ணமாகவே சொல்லுகிற தேவன், நடப்பிக்கிற தேவன். ஆனால் தான் அவர் ஜெயபலமானவர், பொய் சொல்லுகிறதும் இல்லை. அடுத்து பாருங்க, தாம் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுவதும் இல்லை. ஏன் இந்த வார்த்தை மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை தான் சொன்னதை குறித்து அப்படின்னா, தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டு, தேவனால் அநேக காரியங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டு, நம்ம தேவனால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட மக்கள் நம்ம. ஆனா ஒரு காலத்துல தேவனோட அறிவை விட்டுவிட்டு நம்ம உலகத்துக்குள்ள ஓடிடுறோம். ஆதாம் ஏவாள் அப்படிதான் ஆனாங்க. அதுக்காக அவர் வருத்தப்பட்டாரா? படலை. அதான் மனஸ்தாபப்படுவதில்லை அப்படின்றாரு. ஆனால் தான் நம்ம நம்மளுக்கு நல்லா பழகிறவங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு எதிராக அவங்க செஞ்சுட்டாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட பேசுகிறோமா, மனஸ்தாபப்படுறோம், இந்த மாதிரிலாம் நடந்துட்டு செய்யணும். ஆனால் தேவன் என்ன சொல்றாரு, நான் அழைத்தவே, நான் பண்ணவே, நான் தான் எல்லாத்தையும் உண்டு பண்ணாது. ஆனால் நான் உங்கள் பேர் மனஸ்தாபப்பட மாட்டேன். பைபிளில் பார்க்கலாம், சிறு வயது முதல் கொண்டே மனிதனின் இருதயம் மோசமாக இருக்கிறதுன்னு ஆதியாகமத்தை பார்க்கலாம். நம்ம அதை தேவன் நன்றாக அறிவார். நம்மளை படைச்ச நோக்கத்தை அறிவார், அழைத்த நோக்கத்தை தேவன் அறிவார். ஆனால் நம்ம எங்கே இருக்கோன்றது தேவன் நன்றாக அறிவார். ஆனால் தான் தேவன் மனஸ்தாபப்பட மாட்டாரு. படைச்சதற்காக தேவன் மனஸ்தாபப்பட மாட்டாரு. நம்ம பின்வாங்கி போயிட்டனால தேவன் மனஸ்தாபப்பட மாட்டாரு. ஆனா என்று திரும்பி வருவான் அப்படின்னு நமக்காக காத்து கொண்டே இருப்பார். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இளையகுமாரனை பத்தி சொல்லப்படுகிறது. இது நம்மளா குறித்த காரியம்தான். இளையகுமாரன் யாரு? நம்ம தான் அப்பாவின் வீட்டிலிருந்து கோவிச்சுக்கிட்டு நம்ம சுய இஷ்டப்படி ஓடி போறவங்க. ஆனா அப்பா காத்து கொண்டே இருந்தார், எப்பொழுது என் மகன் திரும்பி வருவான்னு. இதே தான் பரலோகத்தை தான் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அவர் மனசாபப்படலை. வந்தோடனே நீ ஏன் தப்பு பண்ண, ஏன் எங்க போன, என்ன பண்ண, காசெல்லாம் என்ன பண்ண, வீட்டு சொத்தெல்லாம் அழிச்சிட்டே, நான் உனக்காக வைத்து அதெல்லாம் அழிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. உடனே கூப்பிட்டாரு, உடனே அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து முடித்தார். அடுத்து பாருங்க, மனம் மாற அவன் மனுஷன் அல்ல. மனம் மாற மனுஷன் அல்லனா, நம்ம மனிதர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு நம்மளால நிறைவேற்ற முடியாம போகிறது. நம்ம ஒரு வாக்கு கொடுத்துறோம், நான் எல்லாத்தையும் செஞ்சிருந்தேன்ப்பா அப்படின்றோம். ஆனா முடியாம நம்ம விலையை ஓடிடுறோம். இதெல்லாம் நம்மளால முடியாதுன்னா ஓடி ஒழிஞ்சுக்கிறோம். ஆனா தேவன் நம்மளை குறித்த வாக்கு தத்தங்களை என்றைக்குமே மாற்ற மாட்டார். உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன். உலகத்துக்கு ஒளியாக இருப்பீங்கன்னா நீங்க உலகத்துக்கு ஒளியாகத்தான் இருப்பீங்க. உலகத்துக்கு உப்பா இருப்பீங்கன்னா உலகத்துக்கு உப்பா தான் இருப்பீங்க. எழுப்பி பிரகாசி ஒளி வந்ததுன்னா ஒளி விட்டது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாதான் வாழ்க்கையில நமக்கு இவ்வளவு போராட்டங்கள், வேதனைகள். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, தேவன் நம்மளை குறித்து என்றைக்கும் மனஸ்தாபப்பட மாட்டார். ஆனா காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என் மகன் என்னை நோக்கி பார்ப்பான், எப்பொழுது என் மகன் என்கிட்ட வருவான் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் இன்றைய தினம் ஆராய்ந்து அறிவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், நீர் பொய் சொல்ல மாட்டீர், நீர் எங்களை விட்டு விலக மாட்டீர் என்று தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவர். நீர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற புத்திரன் அல்ல என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே.
எங்களை குறித்து நீ சொன்ன காரியங்களுக்காக எங்களிடத்தில் நிறைவேற்றாமல் நீர் செல்ல மாட்டீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்கள் அழைப்பின் நோக்கத்தை அறிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் பேச அழைப்புக்காக நன்றி ஆண்டவரே. அந்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்து கொண்டு நீர் பொய்யுரையாத தேவன் என்பதை அவள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்க உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.